லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 1 தொடக்கம் 13 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களை கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்புவியும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டுக்காரர் முன்மதியோடு செயற்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தலைமுறையினத்தில் மிகுந்த முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அது உங்களை நிலையான உறவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைத்தார்? பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்குரியவற்றை கொடுப்பவர் யார்? எந்த வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்லத்திற்கும் பணி செய்ய முடியாது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராக இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அது ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே ஒரு கோடீஸ்வரர் மிக பெரும் செல்வத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கோடீஸ்வரர் ஈட்டியிருந்தார். இவ்வாறாக அவர் இறந்த பொழுது அந்த வீட்டுக்கு அந்த ஊரே திரண்டிருந்தது. அப்பொழுது அவர்களுக்குள்ளே பேச்சு என்னவென்றால், இந்த பெரிய கோடீஸ்வரர் தன்னுடைய குடும்பத்துக்காக எதை விட்டு போயிருப்பார்? எதை அவர் விட்டு போயிருப்பார் என்றால் அவரிடம் கோடிக்கணக்கான செல்வம். ஆகவேதான் எதை அவர் விட்டு போயிருப்பார் என்று எல்லாரும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறது. மூத்த மகளுக்கு என்ன, 2வது மகளுக்கு என்ன, மனைவிக்கு என்ன என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அதுக்குள்ளே ஒரு மிக பெரும் ஞானியான ஒருவர் எழும்பி அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்று எங்களுக்கு தெரியும், அவர் ஒன்றையுமே கொண்டு போகவில்லை. எதை விட்டு சென்றார் என்று நாங்கள் சிந்திப்பதற்கு மேலாக அவர் ஒரு பெரும் கோடீஸ்வரன், நிறைய சொத்துக்களை சேர்த்தார். ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், அவர் எதையுமே கொண்டு போகவில்லை, எல்லாவற்றையுமே விட்டுவிட்டுத்தான் போயிருக்கிறார் என்று ஒரு ஞானம் நிறைந்த வார்த்தைகளை அந்த ஞானி சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலிருந்து எதையுமே நாங்கள் கொண்டு போக முடியாது. ஒரு ஊசியை கூட எங்களால் கொண்டு போக முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய இந்த செல்வங்களை நீங்கள் பயன்படுத்தி நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். அப்பாது இந்த செல்வங்கள் இல்லாத பொழுது விண்ணுலகில் அந்த நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்பதுதான் இன்றைய நாளினுடைய மிக பெரும் நற்செய்தியாக இருக்கிறது. அதற்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் இருந்தார். அவன் தன்னுடைய எஜமானுடைய அந்த செல்வங்களை அழித்ததாக, பாழாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. ஆகவே இப்பொழுது அவன் தன்னுடைய வேலையிலிருந்து வெளியேற வேண்டும்.
அப்பொழுது வேலையிலிருந்து வெளியேறுகிற பொண்ணு என்ற அந்த சிந்தனை வந்த பொழுது அவனிடம் ஒரு முன்மதி இருக்கிறது, அவனிடம் ஒரு அழகான சிந்தனை இருக்கிறது. இப்போ எல்லாம் என்னை விட்டு போகிறது, ஆகவே நான் இதை விட்டு வெளியிலே போகிற பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு முன்மதியை பற்றி அவன் சிந்திக்கிறான். உடனடியாக அவன் என்ன செய்கிறான் என்றால், கடன்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும், அந்த ஏமாண்டம் கடன்பட்ட ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். முதலாவிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கான் என்று கேட்ட பொழுது 100 குடம் எண்ணெய் என்று சொல்லுகிறார். ஆக அந்த வீட்டு பிறப்பால் சொல்லுகிறார், உடனடியாக நீ 50 என்று எழுது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அந்த கடன்பட்டவனுக்கு சந்தோஷம், இவனோட ஒரு உறவு வருகிறது. ஆகவே இவன் வேலையை விட்டு போகிற பொழுது அவன் இவனுக்கு ஆறுதலாக இருப்பான். 2வது ஆளை கூப்பிடுகிறார். நீ எவ்வளவு கடன்பட்டிருக்க என்று கேட்ட பொழுது 100 மூடை கோதுமை. உடனடியாக சொல்லுகிறார், நீ இதானுடைய கடன் சீட்டு 80 என்று எழுது. அவனுக்கு சந்தோஷம், 20 கடுக்க தேவையில்லை. ஆகவே இவன் முன்மதியோடு அப்படியான சில வேலைகளை செய்தபடியால் இந்த வேலையை விட்டு வெளியிலே போகிற பொழுது 1வது ஆள் இவனுக்கு துணையாக இருப்பார், 2வது ஆள் துணையாக இருப்பார். ஆகவே அவன் முன்மதியோடு இந்த வேலையை விட்டு போகிற பொழுது என்னை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை அவன் கண்டுபிடிக்கிறான். இதிலே ஒரு முன்மதி இருக்கிறது. ஆகவே இந்த நேர்மையற்ற அந்த பொறுப்பாளருடைய நேர்மையற்ற தன்மையை அந்த எஜமான் புகழவில்லை. அவனிடம் இருக்கிற முன்மதி, அதாவது எனக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் போகிறது, வேறெல்லாம் போகிற பொழுது வெளியில் போன பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அதை செய்தது தான் அந்த முன்மதியை பாராட்டி சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற பொழுது கூட முன்மதியோடு செயற்பட வேண்டும். நாங்கள் கூட எங்களிடம் இருக்கிற பொருள் பண்டம் எல்லாம் தொடர்ந்தும் எவ்வளவு காலம் இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து கொண்டு அப்படியே அந்த பொருள் பண்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் சடுதியாக நீ மரணிக்கிற பொழுது எல்லாவற்றையும் விட்டு போகிற பொழுது விண்ணகத்திலே உன்னை காத்துக்கொள்ள எவரும் இருக்கப் போவதில்லை என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இந்த நேர்மையற்ற பொறுப்பாளிடம் இருந்த முன்மதி, ப்ரூடன்ஸ், அதாவது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை எங்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது வர வேண்டும் என்று சொல்லிய அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நாங்கள் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எங்களுக்கு 2 தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒன்று கடவுள், ஒன்று செல்வம். இந்த 2 பேருக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரை ஊழியம் செய்ய வேண்டும். ஒன்றில் நாங்கள் கடவுளை வெறுத்து இந்த உலகத்தில் இருக்கிற மெமன், அதாவது இந்த பணம், செல்வம், பொருளுக்கு நாங்கள் ஊழியம் செய்து இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது போனால் இந்த செல்வத்தை வெறுத்து, இந்த செல்வம் ஓரளவுக்கு தான் எனக்கு வரும், நான் போகிற பொழுது இந்த செல்வம் எல்லாம் விட்டு போக வேண்டும் என்று செல்வத்தை விட்டு எந்த நேரமும் கடவுளை தியானிக்க வேண்டும். இந்த செல்வங்களை தந்திருக்கின்ற அந்த ஊற்றாகிய கடவுளை சிந்திக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் பாந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு ஒரு மிக பெரும் செய்தியை கொடுக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர், அவர் ஒரு சமூக நீதியினுடைய இறைவாக்கினராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு சிலர் இந்த பணம்தான் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கொண்டு செய்யக்கூடிய செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் சுட்டிக்காட்டி அதெல்லாம் பிழை, அதை ஆண்டவர் கணக்கிலே கொள்வார் என்று மிக பெரும் கடினமான ஒரு இறைவார்த்தையை நமக்கு தருகிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ளவரை ஒடுக்க அழிக்க நினைக்கின்றவர்களை இதை கேளுங்கள். எல்லாம் பொருள் 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 பொருள்னு சொல்லி அந்த பொருளை கண்டறிய வேண்டும் என்று ஏழைகளை எல்லாம் ஒடுக்குகின்ற மக்களுக்கு எதிராக அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் தானியத்தை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும், கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடியும். அப்போ அமாவாசை எப்பொழுது வரும், இந்த ஓய்வு நாள் எப்பொழுது முடியும். ஆகவே ஓய்வு நாள் என்பது கடவுளை பற்றி சிந்திக்கிற நாள். ஆகவே அவர்கள் அந்த வழிபாட்டு காலத்திலே கூட அவருடைய சிந்தனைகள் முழுவதும் இந்த பொருள் பண்டத்தை பற்றியே இருக்கிறது. ஆகவே எப்போ இந்த அமாவாசை முடியும், எப்போ இந்த ஓய்வு நாள் முடியும், அப்போ தான் நாங்கள் போய் எங்களோட பிஸ்னஸை துவக்கலாம் என்று எந்த நேரமும் பொருளை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். இன்னும் அதிகமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பணம் பணம் என்று யோசித்தால் நாங்கள் கள்ள வேலைகளையும் செய்கிறோம். அதாவது எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்திராசில் மோசடி செய்யலாம் என்று சிந்திக்கிறவர்களே, வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம் என்று சிந்திக்கிறவர்களே, ஏழைகளின் மேல் ஒரு அக்கறையும் இல்லை. அதாவது
அப்பாடு ஏமாற்றி எவ்வளவு கள்ள வேலைகள் செய்து காசை எடுக்கலாம் என்று சிந்திக்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டுக் கொள்கிறார், அவருடைய இந்த செயல்கள் ஒன்றையும் நான் மறக்க மாட்டேன். ஆகவே என்பாதவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பணம் 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 என்று ஏழைகளை நசுக்குகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏழைகளுக்கு ஏதாவது செய்கிற ஒன்றையும் நான் மறக்க மாட்டேன். நான் அதற்குரிய அந்த அந்த வேலையை செய்தே ஆவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நண்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும், எது எங்களுக்கு முக்கியம், கடவுளா பணமா? ஆகவே தான் இன்றைய அல்லேலூயா பகுதியில் புனித பவுல் ஒரு அழகான வசனத்தை தந்திருக்கிறார், அதை நாங்கள் பாடமாக்க வேண்டும். மிக மிக அழகான ஒரு பகுதி. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வராக இருந்தும் அவருடைய எளிமையினால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக எளியனார். மிக மிக அழகான ஒரு பகுதி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டிய பகுதி. அதாவது ஆண்டவர் செல்வந்தராக இருந்தார். எப்படி செல்வந்தராக இருந்தார்? பரிசுத்த ஆவியோடு இருந்தார், தந்தையோடு இருந்தார், மகிமையிலே இருந்தார், மாட்சிமையிலே இருந்தார். அது நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாட்சிமையை நாங்கள் இயேசுடைய மறுவூரிலே பார்க்கிறோம். இயேசு அப்படித்தான் இருந்தார், மாட்சிமையோடு இருந்தார். ஆனால் அந்த இயேசு எங்களுக்காக ஏழையானார். மாட்டு துழுவத்திலே பிறந்தார், சாதாரண கந்தல் ஆடை அணிந்தார், கால்கள் நடந்து போனார், அப்படியே மரண படுக்கை வரை அந்த சிலுவை சுமந்த எங்களுக்காக ஏழையானார். எதற்காக என்றால், இந்த ஏழ்மை எங்களை செல்வராக்கி இருக்கிறது. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், அந்த மோட்ச அந்த போதை நாங்கள் இழந்தோம். ஆனால் அவருடைய ஏழ்மை எங்களை செல்வராக்கி இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்களும் செல்வந்தராக இருந்தாலும் ஒரு கட்டத்திலே ஏழ்மையை அனுபவிக்க வேண்டும். சிலதை கொடுக்க இருக்கணும். அதாவது ஒரு தேவையில் இருக்கிறவனுக்கு நாங்கள் கொடுக்க முயல வேண்டும். அவ்வாறு நாங்கள் அந்த செல்வத்தினாலே ஏழைகளாகி ஏழைகளை செல்வந்தராக்குகின்ற அந்த பணியை செய்ய அளிக்கப்படுகிறோம். ஆகவே தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது, ஏழைகளை தூக்கும் ஆண்டவரை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் ஏழைகளை தூக்கி கொண்டே இருக்கிறார். ஏழைகள் பக்கம் பக்க சார்பாக இருக்கிறார். அப்படியான ஏழ்மான் பக்க சார்பில் இருக்கிற ஆண்டவரை போல நாங்களும் ஏழைகளின் பக்கம் சார வேண்டும். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே அழகான ஒரு செய்தியை பார்த்தேன். வெளிநாட்டில் இருக்கிற ஒருவர் இலங்கையிலே இந்த திருமணம் செய்ய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பலரை ஒன்று சேர்த்து, திருமணத்துக்கு தாலிக்கொடி இல்லை, திருமணத்துக்கு பணம் இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பலரை ஒன்று சேர்த்து, எல்லாரையுமே ஒரு இந்து ஆலயத்திலே ஒன்று சேர்த்து அவ்வளவு பேருக்கும் அவர் தன்னுடைய செலவிலே இந்த திருமணத்தை செய்து வைத்தார். ஒரு சாதாரண மனிதன். அதை பார்க்குற பொழுது எவ்வளவு ஒரு ஆழமான ஆன்மீகம் அவரிடம் இருக்கிறது. அதாவது இறைவன் ஒரு வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டிலே புலம்பெயர்ந்து போய் எனக்கு எல்லா விதமான அருள் வளங்களை தந்திருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார், எல்லாம் வச்சிருக்கிறார், இந்த செல்வங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த செல்வத்தை சேர்த்து கொண்டு போகாமல் தாயகத்தில் இருக்கிற மக்களை ஆழமாக சிந்தித்து இந்த தாயகத்துக்கு தன்னுடைய கிராமத்துக்கு அங்கே ஒரு ஆராய்ச்சி செய்து இங்கே சீதனம் இல்லாமல் தாலிக்கொடி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறார் என்றதை கண்டுபிடித்து இனம் கண்டு அவர்கள் எல்லாரும் கூட்டிக் கொண்டு தந்த சொலவிலே ஒரு நிறைய ஆட்களுக்கு ஒரு நாளிலே அந்த திருமணத்தை செய்து வைத்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆன்மீக ஊற்றுக்கள் ஓடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறாக எத்தனையோ மனிதர்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ பேர் தங்களுடைய வளங்களை இந்த ஏழைகளோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த செயல்கள் ஒன்றையும் மறக்க மாட்டேன். நீ ஏழைகளை ஒதுக்குகிற பொழுதும் உன்னை மறக்க மாட்டேன், நீ ஏழைகளுக்காக செய்கிற பொழுதும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த சின்னம் சிறுவர்களுக்கு நீங்கள் செய்தது போலெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த உவமையை ஆழமாக சிந்திப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை நாங்கள் பயன்படுத்தி விண்ணுலகத்துக்குரிய நண்பர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். ஆகவே இந்த செல்வங்கள் எங்களை கைவிடுகிற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற புண்ணியங்கள், நாங்கள் கொண்டு போகிற புண்ணியங்கள் எங்களோடு சேர்ந்து வரும். ஆகவே இந்த சிந்தனையை நம்முடைய வாழ்வாக்க இந்த வாரம் முழுவதும் இறை ஆசீர் வேண்டுவோமாக. ஆமேன்.